இப்போ இந்தியாவில் ஒரு சில கேஸில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஒரு கேஸ் நடக்கும்போது மக்கள் அதை பற்றி பரபரப்பாக பேசும்போதும் சரி, போலீஸ் வந்து சீக்கிரமாகவே குற்றவாளியை பிடிச்சிட்டாங்கன்னா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணி என்னென்ன நடந்துச்சு, எப்படி குற்றவாளியை பிடிச்சோம், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தோம், குற்றவாளி என்னென்னலாம் பண்ணால், எங்கே தப்பிச்சு போனால், எப்படி தப்பிச்சு போனால் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் போலீஸ் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அப்படி ரீசெண்டாக நடக்கிற ஒவ்வொரு கேஸுமே நம்ம எடுத்து பேசும்போது போலீஸ் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் செக் பண்ணுவேன். அப்படி யதார்த்தமாக நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் ஏற்கனவே ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு 14 வயசு பையன் ஹைதராபாத்தில் குட்காப்பள்ளி அப்படின்ற இடத்துல ஒரு 14 வயசு பையன் வீட்டில் தனியாக இருக்கிற ஒரு 10 வயது சிறுமிக்கு என்ன பண்ணா அப்படின்ற கேஸை பற்றி நம்ம பார்த்தோம்ல. அந்த கேஸில் பேசின போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் நான் பார்த்து ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோவே பண்ணேன். இன்னைக்குமே நான் யதார்த்தமாக அந்த ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நம்ம தான் ஏற்கனவே பார்த்துட்டோமே, இப்போ என்ன அதே போலீஸ் ஆஃபீஸர் வந்து இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கும்போது தான் நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த 14 வயசு சிறுவனுடைய கொலையை விட இன்னும் ஒரு கொடூரமான ஒரு கொலை அதே ஹைதராபாத்தில் இருக்கிற குட்காப்பள்ளி பகுதியில் ரீசெண்டாக நடந்திருக்கு. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற பகுதி தான் இந்த குட்காப்பள்ளி. இந்த குட்காப்பள்ளியில் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, பெரிய பெரிய பணக்காரர்கள் வாழக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த அபார்ட்மெண்ட் தான் இந்த ஸ்வான் லேக் அபார்ட்மெண்ட். இந்த லக்ஸரி அபார்ட்மெண்ட்ல பெரிய பெரிய பணக்காரங்களாம் வாழ்ந்துகிட்டு வராங்க. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு அப்பர் கிளாஸ் ஃபேமிலி தான் இந்த அகர்வாலுடைய குடும்பத்தார்கள். இவங்க வந்து அந்த அபார்ட்மெண்ட்ல 13வது ஃப்ளோர்ல அபார்ட்மெண்ட் நம்பர் 1311வது பிளாட்ல இவங்க வாழ்ந்துகிட்டு வராங்க. இந்த அகர்வால் ஃபேமிலியில யார் யார் இருக்காங்கன்னா 55 வயது நேர்ந்த ராகேஷ் அகர்வால், அவருடைய மனைவியான 50 வயது நேர்ந்த ரேணு அகர்வால் மற்றும் அவங்களுடைய 2 பிள்ளைகள். முதலாவதா சுபம், இரண்டாவதா தமன்னா. இந்த தமன்னா அப்படின்ற மகள் வந்து வெளி மாநிலத்துல தங்கி படிச்சுக்கிட்டு வராங்க. இப்போ இந்த அபார்ட்மெண்ட்ல 3 பேர் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த ராகேஷ் வந்து அதே பகுதியில் ஸ்டீல் பிசினஸ் பண்ணிக்கிட்டு வராரு. இதனால தனக்கு உதவியா இருக்கட்டும்னு சொல்லி தன்னுடைய மகனான சுபமையும் சேர்த்து தான் அந்த கம்பெனிக்கு அழைச்சிட்டு போயிட்டு வருவாரு. எப்போதுமே இவங்க கால நேரத்தில் ஒரு 9-10 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி போனாங்கன்னா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு தான் அப்பா மகன் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வருவாங்க. அது வரைக்கும் இந்த ரேணு அகர்வால் வீட்டுல தனியா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நீண்ட நாட்களா அந்த வீட்டுக்குன்னு ஒரு வேலைக்காரர் இல்லாததுனால ரொம்பவே சிரமத்தோட தான் இந்த ரேணு அகர்வால் தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க லைஃபை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் அவங்க எதிர்பார்க்காத அந்த ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாள் என்னைக்குன்னா சரியா 2 வாரத்துக்கு முன்னாடி செப்டம்பர் 10, 2025 இந்த நாள் அன்னைக்கு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு இவங்க தங்கியிருக்கிற, அதாவது அகர்வாலோடைய ஃபேமிலி 13வது ஃப்ளோரில் தங்கியிருக்காங்கல்ல, இவங்களுடைய ஃப்ளோருக்கு மேலே 14வது ஃப்ளோரில் ஒரு தூரத்து ரிலேட்டிவ் வந்து தங்கியிருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா கிட்ட இருந்து இந்த ரேணு அகர்வாலுடைய மகனான சுபம்க்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று போகுது. அந்த ஃபோன் காலில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சுபம், என்னுடைய வீட்டுக்கு எப்போதுமே வர வேலைக்காரன் இன்னைக்கு திடீர்னு வராமல் போயிருக்கான், என்னன்னு கொஞ்சம் கால் பண்ணி கேட்க முடியுமா? நான் கால் பண்ணி பார்த்தாலும் மொபைல் சுவிட்ச் ஆஃப் தான் வருது, இன்னும் சில வேலைகள் இருக்கு, அவன் பண்ணவே இல்லை, எங்கே போனானே தெரியல, என்னுடைய ஸ்கூட்டியும் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுக்குறாங்க. பட் அன்னைக்கு அந்த 14th ஃப்ளோரில் தங்கியிருக்கிற அம்மா எதுக்காக சுபம்க்கு கால் பண்ணியிருக்காங்கன்னா, 13th ஃப்ளோரில் தங்கியிருக்கிற ரேணுவோடைய வீட்லேயும் ஒரு வேலைக்காரன் அதே வயதில் அந்த வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு வரான். இதனால அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுபம்க்கு கால் பண்ணி அந்த 14வது ஃப்ளோரில் இருக்கிற அம்மா கேட்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் சுபம் வந்து தன்னுடைய வீட்டில் வேலை பார்க்குற அந்த பையனுக்கு கால் பண்ணுறாரு. அப்போது அந்த பையனுடைய மொபைலும் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. சரி, எங்கேயாவது பிஸியாக இருப்பான் போல் அப்படின்னு நினச்சி அவர் அந்த நேரத்தில் பெருசாக கண்டுக்காமல் கொஞ்சம் நேரம் கழித்து தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற 50 வயது நேர்ந்த ரேணு அம்மாவுக்கு இந்த சுபம் கால் பண்ணுறாரு. அப்படி கால் பண்ணும்போது தான் அவங்க அம்மாவுடைய மொபைலும் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இதனால் பதட்டமான இந்த சுபம்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஒருவேளை அம்மா வந்து பிஸியாக இருக்கலாம், எப்படியும் ஃப்ரீ ஆகிட்டு நமக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. தொடர்ந்து தன்னுடைய வேலைகளை அந்த கம்பெனியில் பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் அம்மா கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராததுனால இந்த சுபம்க்கு ஏதோ சில விஷயம் புரிதட்ட ஆரம்பிக்குது. இதனால் தன்னுடைய அப்பா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லும்போது அவருமே கால் பண்ணி பார்க்குறாரு. தொடர்ந்து அந்த 14th ஃப்ளோரில் தங்கியிருக்கிற ஃபேமிலிக்கும் கால் பண்ணி கேட்டாலும் எங்கள் வீட்லையுமே அந்த வேலைக்காரன் வரல, அவனுடைய மொபைல் இன்னமும் சுவிட்ச் ஆஃப்னு தான் இருக்குது
அப்படின்னு வருது. இவங்களுடைய வீட்டுல வேலை பார்க்குற அந்த பையனுக்கும் கால் பண்ணி பார்க்கும்போது அவனுடைய மொபைலும் சுவிட்ச் ஆஃப் தான் வந்திருக்கு. இதனால சந்தேகம் அடைந்த அப்பா மகன் 2 பேரும் நேரடியா ஒரு 7 மணிக்கெல்லாம் தங்களுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்படியே அந்த வீட்டுக்கு போய் கதவை திறக்கலான்னு போகும்போது அந்த வீடு லாக் பண்ணப்பட்டிருக்கு. தொடர்ந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. டோரை தட்டி தட்டி பார்க்கறாங்க. எந்த ரெஸ்பான்ஸுமே ரேணு கிட்ட இருந்து வரவே இல்லை. இவங்க கிட்டயும் ஸ்பேர் கீ கிடையாது. ரேணு கிட்ட மட்டும்தான் ஸ்பேர் கீ இருக்கு. அந்த கீயை வச்சு என்னதான் வெளில இருந்து லாக் பண்ணாலும் உள்ள இருந்து நம்மளால அன்லாக் பண்ண முடியும். ஸோ இப்படி சட்டப்போட இருக்கிற இந்த லாக்குக்கு உண்டான கீ இந்த அப்பா மகன் 2 பேருக்கிட்டையுமே கிடையாது. அதுக்கு பதிலா அந்த வீட்டில் தங்கி இருக்கிற ரேணுக்கிட்டையும் அந்த வீட்டில் வேலை பார்க்குற அந்த வேலைக்கார பையன்கிட்ட மட்டும்தான் அந்த வீட்டுடைய மெயின் டோர் கீயே இருந்திருக்கு. என்ன பண்ணாலுமே அந்த வீட்டுக்குள்ள எப்படி போறதுனே அந்த குடும்பத்தார்களுக்கு தெரியல. தொடர்ந்து அக்கம் பக்கத்துல தன்னுடைய மனைவியை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருமே நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை ரேணு பக்கத்துல சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் கூட இவங்களுக்கு எழ ஆரம்பிச்சது. அப்படி இருந்துமே நாங்க அடிக்கடி கால் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துட்டு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்களே, ஏன் பண்ணல, அப்ப வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்ற சந்தேகம் தான் இந்த அப்பா மகன் 2 பேருக்கும் எழ ஆரம்பிச்சது. இதனால ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருக்கும்ல, அந்த கம்யூனிட்டியில கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதன் பிறகு தான் அபார்ட்மெண்டோட மேனேஜ்மெண்ட்ல இருந்து சில பேர் வராங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, பிளம்பர் வேலை பார்க்குற சிதம்பரம் குரு கிட்ட ஏதாவது ஐடியா கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பிளம்பர் கிட்ட இதை பத்தி கேட்கும்போது, என்னால வேணா 14வது ஃப்ளோர்ல இருக்கிற பால்கனியில இருந்து 13வது ஃப்ளோர்ல இருக்கிற பால்கனிக்குள்ள போக முடியுதான்னு பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் இது கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிறதுனாலையும் எந்த சேஃப்டியும் இல்லாம எப்படி இவர் நுழைய போறாரு அப்படின்ற சந்தேகம் தான் அந்த அப்பா அம்மாவுக்கும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் சுத்தி மற்ற பிளாட்ல இருந்த அனைவருக்குமே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான் அந்த நேரத்தில் நீடிக்க ஆரம்பிக்குது. பிளம்பர் சிதம்பரம் குருவால அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைய முடிஞ்சிச்சா இல்லையா, அந்த வீட்டில் வேலைக்காரன் யாரும் இல்லை, ரேணு மட்டும் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னியே, அப்போ அந்த வீட்டுக்குள்ள எப்படி வேலைக்காரன் வந்தான்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கான பதில்கள் எல்லாமே உங்களுக்கு பின்னாடி காத்துக்கிட்டு இருக்கு. ரேணுக்கு அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு, எதனால 2 ஃப்ளோர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஹிந்தி பேசக்கூடிய பசங்க காணாம போனாங்க, அப்படி அவங்க எங்க தான் போனாங்க, என்னதான் ஆனாங்க, எதனால அவங்களுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது, இன்னொரு பக்கம் ரேணுவுடைய மொபைலும் எதுக்காக சுவிட்ச் ஆஃப்னு வருது, ரேணுவை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா. 2 வாரத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்திய புரட்டி போட்ட ஒரு கொடூரமான அரக்கத்தனமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக இல்லைனா நம்ம சேனலுக்காக வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் உருவாக்கியிருக்கோம். இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபோர்டீன்த் ஃப்ளோரில் தங்கியிருக்கிற அந்த ஃபேமிலி நீண்ட நாட்களாக ஒரு வேலை ஆள் நமக்கு வேணும், அதுவும் ஒரு பையன் வயசில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டில் போயிட்டு ஒரு கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அந்த ஏஜென்சி மூலயமா 11 மாதத்துக்கு முன்னாடியே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ராஞ்சி என்ற பகுதியை சேர்ந்த ரோசன் என்ற 22 வயசு நேர்ந்த பையனை அந்த ஏஜென்சியில் இருந்து 14th ஃப்ளோரில் தங்கியிருக்கிற அந்த ஃபேமிலிக்கு வேலை பார்க்கறதுக்காக அனுப்பியிருந்திருக்காங்க. அந்த பையனுக்காக ஒரு ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டரை கூட கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் அந்த வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்கிட்டு வரது, வீட்டை கிளீன் பண்றது, அவங்களுக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்து கொடுக்கறது அப்படின்னு இந்த ரோசன் எந்த பிரச்சனையுமே இல்லாம 11 மாசம் வரைக்கும் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அன்டில் இந்த 13வது ஃப்ளோருக்கு அந்த வேலைக்காரன் வர வரைக்கும். பிளம்பர் சிதம்பரம் குரு டைரக்டா 14th ஃப்ளோருக்கு போறாரு. அந்த ஃபேமிலியோடைய பர்மிஷனோட பால்கனி வழியா மெல்லமா சில கயிறுகளை பால்கனியோடைய கம்பியில கட்டி அந்த 13th ஃப்ளோர்ல இருக்கிற பால்கனிக்குள்ள இறங்குறதுக்கு முயற்சி பண்றாரு. இப்போ இந்த டீமோடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, எப்படியும் பால்கனியை அவங்க லாக் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஓப்பன்ல தான் வச்சிருப்பாங்க. ஸோ அது வழியா போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் அவர் கயிறு கட்டி மெல்லமா அந்த பிளாட்டோடைய ரூம்குள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது ரேணு அந்த இடத்துல இல்லை. தொடர்ந்து ரேணு மேடம் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ரூமை திறந்துட்டு வெளில வந்து ஹால்ல பார்க்கும்போது தான் ஒரு கொடூரமான ஒரு காட்சியை அவர் அந்த இடத்துல பார்க்கறாரு.
அன்னைக்கு வேணும் கை கால்கள் எல்லாமே கட்டப்பட்ட நிலையில கொடூரமான ரத்த வெள்ளத்துல, அதாவது சிகப்பு கலர் பெயிண்ட ஒரு இடத்துல ஊத்தி வச்சிருந்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ரத்த வெள்ளத்துல ஒரு கொடூரமான பொசிஷன்ல தான் ரேணு அகர்வால் பலத்த காயத்தோட அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. பதறி போன இந்த பிளம்பர் சிதம்பரம் குருக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனடியா கத்துனபடியே அந்த வீட்டோடைய மெயின் டோரை திறந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் வெளியில இருக்கிற எல்லாரும் உள்ள வந்து பார்த்துட்டு பயங்கரமா ஷாக்கா இருந்திருக்காங்க. இந்த கொலை நடந்த வீட்டுல இருந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் ஏசிபி ஆபீஸ் கூட இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல இவ்வளவு பெரிய கொலை நடந்ததை அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களாலும் சரி, அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருந்த பல ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய இடியாதான் இந்த செய்தி விழ ஆரம்பிக்குது. தன்னுடைய மனைவியை அப்படி ஒரு கோலத்துல பார்த்ததும் ரேணுவுடைய கணவரான ராகேஷ் அந்த இடத்துல மயக்கம் போட்டிருக்காரு. மறுபக்கம் சுபம் மட்டும் அழுதுகிட்டே தன்னுடைய அம்மாவை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அபார்ட்மெண்டோடைய ஒன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆள் பக்கத்துல இருக்கிற போலீஸுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு. போலீஸுமே தகவல் கேட்டு 10 நிமிஷத்துல சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. கிரைம் சீனை பார்த்தா அந்த ஸ்டேஷன்ல இருந்த ஆபீசர் கண்டிப்பா இது பெரிய ஹை ப்ரொஃபைல் கேஸா தான் மாறப்போகுது, அதனால தங்களுடைய ஹையர் ஆபீசருக்கு தகவல் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்தோடைய எஸ்பி டிஎஸ்பி அப்படின்னு எல்லாருக்குமே தகவல் கொடுக்கப்படுது. அவங்களுடைய ஹை ரேங்க் ஆபீசர் எல்லாருமே இந்த சம்பவ இடத்தை வந்து நேரில் பார்க்குறாங்க. தொடர்ந்து அந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் டீம், மெடிக்கல் டீம் எல்லாமே வர வச்சு அந்த இடத்த கம்ப்ளீட்டா சீல் பண்ணி இன்ச்சு பை இன்ச்சா செக் பண்ணி இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸரும் ஃபாரன்சிக் ஆஃபீஸரும் அந்த வீட்டை கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க. இன்னொரு பக்கம் போட்டோகிராஃபர் எப்படி இந்த ரேணு இறந்து கிடக்குறாங்களோ அந்த கிரைம் சீனை ஒண்ணு விடாம பல ஆங்கிள் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டை சோதிச்சுக்கிட்டே வரும்போது தான் அந்த வீட்டோடைய பாத்ரூம்க்கு வெளியில ரத்த கரையோட ஈரமான நிலையில ஒரு பையனுடைய ட்ரெஸ் கிடக்கிறதா பாக்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே கண்டிப்பா இது கில்லருடைய தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதுக்குள்ள ரத்த கரைகள் எல்லாமே இருந்திருக்கு. தொடர்ந்து அந்த வீட்டோடைய கபோர்ட், லாக்கர் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது நகைகள் எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இறந்து போன சுபமோடைய கழுத்துல காதுல இருந்த நகைகள் எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. மேற்கொண்டு சுபம் என்ன சொல்றாருன்னா, அம்மாவுடைய தாலி, மோதிரம், பிரேஸ்லெட் அப்படின்னு நிறைய நகைகள் காணாம போயிருக்கு அப்படின்னும், எங்க வீட்டு டிஜிட்டல் லாக்கரை கூட ஓபன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா அவங்களால ஓபன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போலீஸ் ஆபீசர் அந்த வீட்டுல இருக்கிற கபோர்ட்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது கூட அந்த வீட்டுல 1 லட்சம் ரூபாய் கிட்ட பணம் வச்சிருக்காங்க, அதுவுமே காணாம போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஆக மொத்தம் கில்லர் பணத்துக்காகவும் நகைக்காகவும் தான் இந்த ரேணுவை கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதே தெரிய வருது. இப்போ போலீஸுக்கு இருக்கிற பிரைம் சஸ்பெக்ட் யாருன்னா 14th ஃப்ளோர்ல வேலைக்காரனா இருந்த 22 வயசு பையனான ரோஷன். ரெண்டாவது இந்த வீட்டுல 10 நாட்களுக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்த ஹர்ஷ்குமார். இந்த ஹர்ஷ்குமார் இந்த வீட்டுக்கு எப்படி வேலைக்கு வந்தானா, நீண்ட நாட்களா இந்த ரேணுவுடைய வீட்டில் எந்த வேலைக்காரர்களுமே இல்லை. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம அவங்க தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னல. இதனால ஓடி ஆடி வர மாதிரி எங்க ஒரு வேலைக்காரர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த ரேணு நினைச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் 14th ஃப்ளோர்ல அந்த ரோஷன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து இம்ப்ரெஸ் ஆனதுனால நமக்குமே அந்த மாதிரி ஒரு பையன் இருந்தால் நல்லா இருக்கும்னு இந்த ரேணு நினைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த ஃபேமிலி கிட்ட நீங்க எங்க இருந்து இந்த பையனை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அந்த வேலைக்கு கூப்பிட்ட அந்த ஏஜென்சியோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் கொல்கத்தால இருக்கிற இந்த ஆட்களை சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஏஜென்சிக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த ஹர்ஷ்குமாரை வெறும் 10 நாட்களுக்கு முன்னாடி தான் வேலைக்கே இந்த வீட்டில் சேர்த்து இருந்திருக்காங்க. அவனுக்குன்னு செப்பரேட்டா பைக்கு, அவன் எப்போ வேணாலும் வந்துட்டு போகலாங்கிறதுக்காக அவனுக்குன்னு செப்பரேட்டா மெயின் டோரோடைய கீ அப்படின்னு எல்லாமே அந்த வீட்டில் இருந்து கொடுக்கப்பட்டது. முழுவதுமா அவனை நம்பி தான் இந்த விஷயத்திலே அவங்க இறங்கி இருந்திருக்காங்க. இந்த பிரைம் சஸ்பெக்ட்ல இருக்கிற 2 பேருடைய மொபைலும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறதுனால அவங்களுடைய சிடிஆர் ரிப்போர்ட்டை ஒரு டீம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக 5 ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு சிசிடிவி இருக்கிறதுனால அதை செக் பண்றாங்க. அந்த அபார்ட்மெண்டோடைய மெயின் கேட்ல இருக்கிறது, லிஃப்ட்டுக்குள்ள இருக்கிறது, லிஃப்ட்டுக்கு வெளியில இருக்கிறது அப்படின்னு எல்லா சிசிடிவியுமே செக் பண்ணப்படுது. அப்படி செக் பண்ணும்போது தான் சரியா அன்னைக்கு ஈவினிங் 3 மணிக்கு அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சரியா ஈவினிங் 5:05க்கு அந்த அபார்ட்மெண்டோடைய லிஃப்ட் கிட்ட 2 பேக் இந்த 2 பசங்களும் வராங்க அப்படிங்கிறது தெரியுது. இதுல போலீஸ் ஆபீசர் நோட் பண்ண விஷயம் என்னன்னா, அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இவனுங்க நுழையும் போது வேற ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில வரும்போது வேற ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அந்த ட்ரெஸ் வேற யாரோடையதும் கிடையாது, ரேணுவோடைய மகனான சுபமோடைய ட்ரெஸ் தான் அன்னைக்கு இவனுங்க போட்டுட்டு வந்திருக்கானுங்க. பட் இவனுங்க அபார்ட்மெண்ட்டுக்கு நுழையும் போது ஒரு ட்ரெஸ் போட்டுருந்தானுங்களே, அந்த ட்ரெஸ் எல்லாமே கிரைம் நடந்த அந்த வீட்டுடைய பாத்ரூமுக்கு வெளியில ஈர நிலையில போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ட்ரெஸ்ஸை கண்டெடுத்தாங்களே, அந்த ட்ரெஸ்ஸை தான் இவனுங்க போட்டுட்டு வந்திருக்கானுங்க. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் லெஃப்ட்டுக்கு வெளியில இருக்கிற சிசிடிவியை பார்த்துட்டு இவ்வளவு விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அதுல ஃபேஸ் வந்து சரியா தெரியலன்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ள இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது தான் 2 பேருடைய முகமும் நல்லா கிளியரா பதிவாகி இருந்திருக்கு. ஒருத்தன் ஆரஞ்சு கலர்லயும் ஒருத்தன் ரெட் கலர்லயும் அந்த ட்ரெஸ் போட்டிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவனுங்க 2 பேரும் பார்க்கிங் லாட்ல இருந்து அந்த ஸ்கூட்டரையும் இவங்க பார்சல் பண்ண அந்த பேக்கையும் எடுத்துட்டு போறது எல்லாமே அங்க பதிவாக இருந்திருக்கு.
தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் சுத்து வட்டாரம் முழுக்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலையுமே அலாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக ரயில்வே ஸ்டேஷனை செக் பண்ணிட்டு வரும்போது தான் அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஹஃபீஸ்பேட் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய பார்க்கிங் லாட்ல இந்த வீட்டுக்காரங்க கொடுத்த ஸ்கூட்டரையுமே மீட் எடுக்கிறாங்க. அதே சமயம் டிக்கெட் கவுண்டர் கிட்ட இருக்கிற சிசிடிவி செக் பண்ணி பார்க்கும்போது செகந்தராபாத்துக்கு இவனுங்க டிக்கெட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால போலீஸ் ஆஃபீஸர் என்ன நினைக்கிறாங்கன்னா, செகந்தராபாத்ல இருந்து ராஞ்சிக்கு இவனுங்க தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்க்கண்ட் மாநில போலீஸ் ஆஃபீஸருக்குமே இந்த சம்பவத்தை பத்தி ஒரு தகவலை கொடுத்து விடுறாங்க. அதன் அடிப்படையில் இவனுங்க அனுப்புன அந்த கம்பெனி மூலமா சில அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டு அங்க போயிட்டு ஹோம் அட்ரஸ் எல்லாம் போயிட்டு போலீஸ் டீம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அந்த பக்கம் ஜார்க்கண்ட் போலீஸ் தேடிக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த பக்கம் தங்களுடைய தீவிர தேடுதல் வேட்டைகள்ல இறங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தீவிரமா தேடிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் ஒரு கேப் டிரைவர் ஒரு முக்கியமான ஒரு குழுவை போலீஸுக்கு கொடுக்கிறாரு. அந்த கேப் டிரைவர் என்ன சொல்றாருன்னா, சம்பவம் நடந்த நாளான செப்டம்பர் 10ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு இந்த தெலுங்கானா மாநிலத்தில் இருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ராஞ்சிக்கு போகணும், 1300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த ராஞ்சிக்கு போகணும் அப்படின்னு எனக்கு புக்கிங் வந்துச்சு. அதன் அடிப்படையில் நான் லொகேஷனுக்கு போனேன். அங்கே போனால் 2 பசங்க 2 பேக்கோட நின்னாங்க. ஆன்லைன் UPI பேமெண்ட் மூலியமா 15,000 அட்வான்ஸாக பே பண்ணப்பட்டதுனால நானுமே என்னுடைய காரை எடுத்துக்கிட்டு அந்த பசங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு அடுத்த நாள் 9 மணிக்கெல்லாம் ராஞ்சியில் நான் ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டயர்டாக இருக்குன்னு கொஞ்சம் நேரம் ரோட்டோரமாக நிப்பாட்டிட்டு தூங்கிட்டு நான் ரிட்டர்ன் என்னுடைய சொந்த ஊருக்கே வந்து ஓனர்கிட்ட நான் காரை கொடுத்துட்டேன். அந்த பசங்களுடைய முகமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பின் நாட்கள்லாம் நான் டிவிலையும் நியூஸ் பேப்பர்லையும் பார்க்கும்போது தான் எனக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஓனர்கிட்ட சொன்னேன். ஓனருமே நீ போலீஸ் கிட்ட போயிட்டு சொல்லிடு அப்படின்னு சொன்னாரு. அதன் அடிப்படையில் தான் நான் இங்கே வந்து இந்த டீட்டெயிலாம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான தடயத்தை அவர் கொடுத்துருந்துருக்காரு. ஸோ இப்போ இந்த கேப் டிரைவர் சொன்ன தடயத்தை வச்சு பார்க்கும்போது இவனுங்க சொந்த ஊருக்கு தான் போயிருக்கானுங்க அப்படிங்கிறது தெரியுது. அதன் அடிப்படையில் ஜார்க்கண்ட் போலீஸ் ஆஃபீஸரையும் சீக்கிரட்டா இந்த மிஷன்ல இறங்கி அந்த 2 பேருமே பிடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க முயற்சி பண்ண மாதிரியே சரியா இந்த கொலை சம்பவம் நடந்த 3ஆவது நாள் ரோஷன், ஹர்ஷ்குமார் மற்றும் ராஜு வர்மா அப்படின்னு இந்த 3 பேரை ஜார்க்கண்ட் போலீஸ் ஆஃபீஸர் கைது பண்ணி இந்த ஹைதராபாத் போலீஸ் கிட்ட கொடுத்திருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் ஹைதராபாத் போலீஸ் இவங்களை கைது பண்ணிட்டு தங்களுடைய இடத்துக்கு கூட்டு வந்து அவங்களுடைய ஸ்டைலில் அடிச்சு உதச்சு விசாரணை பண்ணும்போது தான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மைகளை போலீஸ் கிட்ட கக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. பல நாட்கள் கழித்து ரேணுவுடைய வீட்டுக்கு வேலைக்கு வந்த இந்த ஹர்ஷ்குமார் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே அவனுக்குள்ள ஆசைகள் ஏற்பட ஆரம்பிச்சது. ஏன்னா இவங்க எல்லாரும் ரொம்ப லக்ஸரியா இருக்காங்க, பெரிய பணக்காரங்க போல, நிறைய பார்ட்டிஸ் அட்டன் பண்றாங்க, நிறைய நகைகள்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கொள்ளையடிச்சா நம்முடைய லைஃப்லயே செட்டில் ஆயிடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வேலைக்கு சேர்ந்த நாளே அவனுக்கு ஏற்பட்டிருந்திருக்கு. இதனால ஒரு 8 நாட்கள் கழிச்சு தன்னுடைய நண்பனான இந்த ரோஷன் கிட்ட 14th ஃப்ளோர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற, ஒழுங்கா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ரோஷன் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம எத்தனை நாள் தான் வெறும் 10,000 15,000 சம்பளத்துக்கு இந்த வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது? நம்ம வேலை பார்க்குறவங்க எல்லாருமே லக்ஸரியா இருக்காங்க, நாம அவங்க கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சிட்டோம்னா நம்ம லைஃபே செட்டில் ஆகிடும் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான பிளானிங்க இவனுங்க 2 பேரும் சேர்ந்து தீட்ட ஆரம்பிச்சிருக்கானுங்க. அடுத்த நாள் இவனுங்க செப்டம்பர் 9ஆம் தேதி ஒரு பார்ட்டி ஒன்னை இவங்களுடைய கேங் கூட அட்டன் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இவனுங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, ரேணு மட்டும் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் தனியா தான் இருப்பாங்க, ஈஸியா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த வீட்டுடைய மெயின் டோருக்கு உண்டான கீ கூட என்கிட்ட இருக்கு, அந்த அப்பா மகன் 2 பேருக்கிட்ட கூட கிடையாது, அதனால நம்ம ஈஸியா இந்த ரேணுவை கண்ட்ரோல் பண்ணலாம், நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ரோஷன் கிட்ட கேட்டிருந்திருக்கான். அவனுக்குமே இந்த பேராசை அதிகமானதுனால எனக்குமே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 10ஆம் தேதி சீக்கிரமாவே அந்த வீட்டுக்கு இந்த 2 பேரும் வந்து எல்லா வேலைகளையுமே முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் அபார்ட்மெண்ட்ல இருந்து கிளம்பி வெளியில வந்து கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சரியா 3 மணிக்கு அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்திருக்கானுங்க. எப்போதுமே 14th ஃப்ளோருக்கு போற இந்த ரோஷன் அன்னைக்கு லிஃப்ட் மூலியமா ஹர்ஷ்குமார் கூடயே 13th ஃப்ளோர்ல இறங்கி நேரடியா ரேணுவுடைய வீட்டுக்கு நுழைஞ்சிருந்திருக்கானுங்க. இவனுங்க 2 பேரும் வந்திருக்கிறத பார்த்துட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு நினைச்சோம். ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச முகம் தான் நினைச்சோம். ரேணுக்கும் ஆரம்பத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் கொஞ்ச நேரத்திலே இந்த ஹர்ஷ்குமார் நகை பணம்லாம் எங்கே இருக்கு அப்படின்னு கத்தியை காட்டி மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். அதெல்லாம் சொல்ல முடியாது, எதுக்கு இது கேட்குற அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ஹீட்டடான கான்வர்சேஷன் அங்கிருந்து தொடங்கி இருந்திருக்கு. தொடர்ந்து இவனுங்க ஏற்கனவே பிளான் பண்ணி கயிறுலாம் எடுத்துட்டு வந்திருந்ததுனால ரேணுவுடைய கைகால்களில் கட்டிட்டு அந்த வீட்டில் இருக்கிற கத்திரிக்கோளை காட்டியும் மிரட்டி இருந்திருக்காங்க. ஆனால் ரேணு என்னதான் மிரட்டினாலும் அவங்களுடைய
மிரட்டலுக்கு அடிபணியவே இல்லை. இதனால ஆத்திரமான அந்த ஹர்ஷ்குமார் அந்த வீட்டுல இருக்கிற பிரஷர் குக்கரை எடுத்துட்டு வந்து வேகமா தலையில ஒரு அடி இந்த ரேணு மேல அடிச்சிருந்திருக்கான். வலி தாங்க முடியாம ரேணு கத்துனாலும் நகை எங்க இருக்கு, பணம் எங்க இருக்கு அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே கொடுக்கவே இல்லை. தொடர்ந்து ஹர்ஷ்குமார் அந்த வீட்டோடைய கபோர்டு எல்லாத்தையுமே அலசி ஆராய ஆரம்பிக்கிறான். அப்போ 1 லட்ச ரூபாய் பணமும் சில நகைகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஒரு டிஜிட்டல் லாக்கர் இருக்கிறதுனால அந்த டிஜிட்டல் லாக்கருடைய பாஸ்வேர்டு எங்களுக்கு சொல்லு, இல்லைன்னா உன்னை கொலை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்காங்க. ஆனா ரேணு முடியாதுன்னு சொன்னதுனால தொடர்ந்து வெறி பிடிச்ச மிருகமான இந்த ஹர்ஷ்குமார் 44 முறை பிரஷர் குக்கராலேயே அவங்களுடைய தலையிலேயே அடிச்சிருந்திருக்கான். எந்த அளவுக்கு ஒரு நரக வேதனையும் வலியும் அனுபவிச்சு அவங்க இறந்து போயிருப்பாங்கன்னு பாருங்க. அது மட்டும் இவன் பண்ணல, அங்க இருக்கிற கத்திரிக்கோள் கத்தியை எடுத்து கழுத்தை அறுத்து விடுறது, கையை அறுத்து விடுறது, வயிற்றுல கண்ணாவினான்னு குத்துறது அப்படின்னு இந்த 2 பேரும் சேர்ந்து கொடூரமான சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கானுங்க. அதுக்கப்புறம் உடம்பே இந்த ரத்தத்தால சலசலன்னு ஆயிட்டதுனால நேரடியா பாத்ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி போட்டுட்டு கம்ப்ளீட்டா குளிச்சதுக்கு பிறகு அங்க இருக்கிற சுபமோடைய ட்ரெஸ்ஸே இவனுங்க மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற வாட்ச், மொபைல் போன் மற்றும் ரேணு போட்டிருக்கிற நகைகள் அப்படின்னு எல்லாத்தையுமே கழட்டி இருக்காங்க. மேற்கொண்டு அந்த வீட்டில் இருக்கிற ஸ்ப்ரேயை எடுத்து அந்த இடத்துல அடிச்சு விட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டை லாக் பண்ணிட்டு அந்த பேக்கையுமே எடுத்துக்கிட்டு இவனுங்க லிஃப்ட் கிட்ட வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் லிஃப்ட் மேலே வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுறதுனால அந்த வீட்டில் இருந்த வேற ஒருத்தருடைய செருப்பையும் மாத்திட்டு தான் இவனுங்க லிஃப்ட் கிட்ட வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேருமே ஸ்கூட்டர்ல எஸ்கேப் ஆகி பக்கத்தில் இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த இடத்துல செகந்திராபாத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டு அங்க இருந்து ராஞ்சி போகலாம் அப்படிங்கறத இவனுங்களுடைய பிளான். ஆனா அந்த இடத்துல போலீஸ் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டு இருந்ததுனால இவனுங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சு, இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஊர்ல இருக்கிற இந்த ரோஷனுடைய கசினான ராஜு வர்மா அப்படின்றவனுக்கு கால் பண்ணி, எங்களுக்கு ஏதாவது கேப் வந்து புக் பண்ணி கொடு, யூபிஐ பேமெண்ட் பண்ணி விடு, எங்க கிட்ட நகைகள்லாம் இருக்கு, அதை வந்து வித்து உனக்கு காசா தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. சரின்னு அவனுமே சொல்லி அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மூலியமா தெலுங்கானாவில் இருந்து ராஞ்சிக்கு ஒரு கேப் புக் பண்ணி இருந்திருக்கானுங்க. அதன் பிறகுதான் இந்த 2 பேரும் கார்லயே ராஞ்சிக்கு போயிட்டு எஸ்கேப் ஆயிருந்திருக்காங்க. அந்த ராஜு வர்மா இவனுங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம நகைகளை வித்து அந்த 15,000 பணத்தையுமே செட்டில்மெண்ட் பண்ணி இருந்திருக்கானுங்க. இவ்வளவு விஷயங்கள் இவங்களுடைய வாயில இருந்து கேட்டதுக்கு பிறகு போலீஸுக்கு பெரிய ஷாக் ஆக ஆரம்பிக்குது. நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கிற அவனையுமே பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி இவ்வளவு பெரிய ஒரு குற்ற சம்பவத்தை இந்த ஹர்ஷ்குமார் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு போலீஸுக்கு அவன் மேல பயங்கரமா ஆத்திரம் ஏற்பட்டுச்சு. அப்படி ஆத்திரம் ஏற்படும் போதுதான் இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரிய வருது. இந்த ரோஷன் மேல ஏற்கனவே 2-3 கேஸ் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்திலே பெண்டிங்ல இருந்திருக்கு. எந்த ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷனும் அந்த ஏஜென்சி பண்ணாம வேலைக்கு ஹையர் பண்ண அந்த சம்பந்தப்பட்ட ஃபேமிலியுமே 2 ஃபேமிலியுமே 13th ஃப்ளோர்ல தங்கி இருக்கிறவங்களா இருக்கட்டும், 14th ஃப்ளோர்ல தங்கி இருக்கிறவங்களா இருக்கட்டும், 2 பேருமே எந்த ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷனுமே பண்ணாம தான் இந்த 2 பேரை வேலைக்கு தங்களுடைய வீட்டுக்குள்ள நம்பி விட்டு இருந்திருக்காங்க. மெயின் டோர் கீ கொண்டு கொடுத்து வச்சிருந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு தான் போலீஸுக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. நாங்க என்ன சிம்பிளா கேட்க போறோம், அவனுங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு தான் கேட்க போறோம். அதை போலீஸ் கிட்ட வெரிஃபிகேஷன் பண்ணிட்டா என்ன ஆயிட போகுது, அந்த ப்ராசஸ்க்கு எவ்வளவு நாள் ஆக போகுது, வீட்டு வேலைக்காக வரக்கூடிய அந்த பசங்களுக்குமே ஒரு பயம் இருக்கும். போலீஸ் கிட்ட நம்ம டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு, கண்டிப்பா நாளை பின்ன மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால எந்த குற்றமும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு போலீஸ் சைட்ல இருந்து சொல்லப்படுது. தொடர்ந்து போலீஸ் ஆபீசர் அடுத்த நாள் இவங்க கிட்ட இருந்து மீட்டெடுத்த பணம், நகைகள் மற்றும் கைது செய்யப்பட்ட இந்த 3 பேரையுமே பிரஸ் முன்னாடி ஆஜர் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லி இருந்திருக்காங்க. இது கூட நிக்கில் அப்படின்ற ஒரு பையன் உதவி பண்ணான்னு சொல்லிட்டு டெல்லியில இருந்து அவனையுமே கைது பண்ணி இருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த 4 பேருமே ஜெயில கம்பி அணிக்கிட்டு இருக்காங்க. என்ன தண்டனை இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி வீட்டு வேலைக்காகவோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய சின்ன பிசினஸ்க்காகவோ இந்த மாதிரி ஆட்களை ஹையர் பண்ணும்போது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டுலாம் கொடுத்து போலீஸ் கிட்டமே அந்த லோக்கல் வெரிஃபிகேஷனும் என்ஓசியும் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். உங்க வீட்டில் இந்த மாதிரி வேற யாராவது வெளி மாநிலத்தவரோ அப்படி இல்லைன்னா வெளியூர்ல இருந்தோ தங்கி வேலை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகாவது கூட போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு மனிதன் எந்த நேரத்தில் வேணாலும் எதிரிகளா மாறலாம், எந்த நேரத்தில் வேணாலும் பேராசை கொண்டவனா மாறலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த சம்பவம். இது வரும் காலங்கள் இந்த மாதிரி சம்பவத்துல நீங்க சிக்கிடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நிச்சயம் இந்த சம்பவம் ஏதோ ஒரு வகையில ஃபியூச்சர்ல நம்ம விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கறத எடுத்து சொல்லும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும், இந்த ஹர்ஷ்குமார், ரோஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு சம்பவத்தோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.